நம்ம ஒரு அருமையான ஒரு நாடகத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு ஒரு வழக்கு ஒன்று வரப்போகுது இந்த மேடைக்கு. சரிங்களா? என்ன வழக்கு தெரியுமா? ஒரு புது விதமான வழக்கு. இதுவரைக்கும் இப்படி ஒரு வழக்கை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஏசப்பா பிறந்ததில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா, ஒரு வழக்கு இருக்கா அப்படின்றதே நம்ம யாரும் என்ன பண்ணிட மாட்டோம், பார்த்துருக்கவே மாட்டோம். அருமையாக அழகாக ஒரு புதுவிதமான வழக்கை கொண்டு வந்து அதற்கு ஒரு தீர்ப்பை இன்றைக்கு என்ன செய்ய போகிறாங்க நம்ம பிள்ளைங்க சொல்ல போகிறாங்க. வாங்க, ஏசப்பாவனுடைய பிறப்பில் இருக்கிற ஏன் மாட்டு தொழுத்தில் ஏசப்பா பிறந்தாரு அப்படின்ற ஒரு வழக்கை இன்னைக்கு தீர்த்து வைக்க போகிறாங்க. என்னப்பா அப்படி ப்ராசிக்யூட்டர், இன்னைக்கு என்ன புது கேஸ் எடுத்துட்டு வந்திருக்க? மேடம், தோற்றார் அவர்களே, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் நம்ம இயேசுநாதர். அந்த விண்ணிக வேந்தர ராஜாதி ராஜா மாட்டு தொழுத்தில் பிறக்க விட்டாங்களே யோரான, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆமாப்பா, இந்த உலகத்துக்கே சொந்தக்காரரான இயேசுசாமி 7 மறுரூபம் எடுத்து மாட்டு தொழுத்தில் பிறந்தாரு. அதுக்கும் நீ சொல்கிற கேஸுக்கும் என்னப்பா சம்மந்தம் இருக்கு? இதுதான் இன்னைக்கு கேஸே யுரானர். நம்ம மகாராஜா இயேசு ராஜாவை அந்த மங்காத மாணிக்கத்தை போயும் மாட்டு தொழுவத்தில் பிறக்க வைக்க யாரு காரணம்? அந்த கல்பரேட்டை பிடிக்க கோரிதான் அந்த வழக்கே யுரானர். ஓஹோ, அப்படி போகுதா? பிடிச்சிடலாம். உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் இருக்கு? எனக்கு நிறைய பேர் மேலே சந்தேகம் இருக்கு யுரானர். அவங்கள ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு விசாரிக்க அவங்க அனுமதி வேண்டுகிறேன் யுரானர். யூ மீ ப்ரோசைட். முதல்ல நான் விசாரிக்க விரும்புறது, ஏசப்பா பிறந்ததை கிழக்கிலிருந்து பார்க்க வந்த 3 சாஸ்திரிகள். சொல்லுங்க, நீங்க எதுக்காக மாட்டு தொழுத்துக்கு போனீங்க? நீங்க அங்க போனதுனால தான் ஏசப்பா மாட்டு தொழுத்துல பிறந்தாரா? அட நீங்கள் வேற, நானும் உங்களை பேர் தான் நினச்சி யூதருடைய ராஜா பிறந்திருக்காருன்னு எருசலேமில் உள்ள பேலஸுக்கு போய் ஏரோது ராஜா கிட்ட முதல்ல கேட்டேன். அப்போ தான் எனக்கே தெரியும், முதல்ல அவருக்கே விஷயம் தெரியாதாமா. அப்புறம் பைபிள் காலேஜ்க்கெலாம் கூப்பிட்டு ரிசர்ச் பண்ணி ஏசப்பா பெத்லஹேமில் தான் பிறந்திருக்காருன்னு சொன்னாங்களாம். ஆமாங்க, அதனால தானே குழந்தை எங்களால் பார்க்க முடிஞ்சது. அவரை பார்த்து சாஷ்டாங்கம் பணிஞ்சு அன்பளிப்பு கொடுத்து என்ன ஒரு திருப்தி தெரியுமா? ராஜா பிறந்திருக்கிறாருன்னு தெரியாது எங்களுக்கு மாட்டு தொய் வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டது அந்த நட்சத்திரம் தாங்க. இப்போ சொல்லுங்கள், ராஜா பிறந்ததுக்கு நாங்களா காரணம் மாட்டு தொழுத்தில்? அப்போது ஏசுப்பா பெத்லஹேமில் பிறந்தா சொல்லி உங்களுக்கு தெரியாது. அப்புறம் இவங்களை அடிப்பா குற்றவாளின்னு சொல்கிறது என்னப்பா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? நீங்க போகலாம். அடுத்தது நான் விசாரிக்க விரும்புறது, எங்களுக்கு வழிகாட்டின நட்சத்திரத்தையரான 3 சாஸ்திரிகளை மாட்டு தொழுத்துக்கு கூட்டிட்டு போனீங்க. நீங்க அவங்கள அங்கே கூட்டிட்டு போனதுனால தான் ஏசப்பா மாட்டு தொழுத்தில் பிறந்தாரா? இன்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? கர்த்தர் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைக்கும் போதே எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம், ஒரு திட்டம், ஒரு பர்பஸோட தானே படைச்சிருக்காரு. அப்படி தான் என்னையும் படைச்சாரு. அப்படி எனக்கு கொடுத்த வேலை தான் 3 சாஸ்திரிகளை ஏசப்பா பிறந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. ஏசப்பா மாட்டு தழுவத்தில் பிறந்தார். அதனால தான் நான் அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போனேன். வழி தெரியாமல் இருந்தவங்கள வழி காட்டின தப்புன்னு சொல்கிறீங்களா? அதுவும் என் வேலையை உண்மையும் உத்தமமாக தானே பண்ணியிருக்கேன். கரெக்ட், வேல்யூவான பாயிண்ட். மிஸ்டர், நீங்கள் போகலாம். அடுத்தது நான் விசாரிக்க விரும்புறது, ஏசப்பா பிறந்ததை ஊர் ஃபுல்லாக சொன்ன மேய்ப்பர்கள். வாங்க. எப்போ என் ஓனர்கிட்ட எதுவும் சொல்கிறாதீங்க. எனக்கு லைட்டாக தூக்கம் வந்துச்சு. நான் அப்படியே தூங்கலான்னு போகும்போது டக்குன்னு ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்குள்ளே அழகாக ஒரு ஏஞ்சல் ஒயிட் ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த ஏஞ்சல் என்ன சொன்னாங்கன்ட்டு இவங்கிட்டே கேளுங்க. ஏஞ்சல் வந்து என்கிட்ட சொன்னாங்க, பெத்லகேம் என்ற ஊரில் மாட்டு தொழுவத்தில் ஏசப்பா பிறந்தாராமா. என் வாய் சும்மா இருக்குமா? நான் எல்லார்கிட்ட சொல்லிட்டேன். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அப்புறம் என்ன? இதோ இப்போ பிடிச்சிட்டேன். அந்த தேவதூதரை கூப்பிட்டு விசாரிக்க. வாங்க தேவதூதர், சொல்லுங்க, நீங்க மேய்ப்பர்கள் கிட்ட சொன்னனால தான் ஏசப்பா மாட்டு தொழுத்தில் பிறந்தாரா? அட நீங்க வேற, நான் ஏசப்பா பிறந்திருக்காருன்ற நற்செய்தியை தானேங்க எல்லார்கிட்டயும் சொன்னேன். அதுவும் ஏசப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தானேங்க நான் எப்படிங்க ஏசப்பா மாட்டு தொழுவத்தில் பிறந்ததுக்கு காரணமாக இருப்பேன்? கரெக்டு தானப்பா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? அடுத்தது நான் விசாரிக்க விரும்புறது, ஏசப்பாவோட அம்மா அப்பா மேரி அண்ட் ஜோசப். வாங்க, சொல்லுங்க, எதுக்காக ஏசப்பாவை பெத்லகேம்ல மாட்டு தொழுத்தில் பிறக்க விட்டீங்க? கும்பிட்றையா வணக்கம்யா. அட நாங்கள் என்ன வேணும்னா தேவகுமாரோட போய் மாட்டு தொழுவத்தில் பிறக்க விட போகிறோம். அந்த நாட்களில் அகஸ்திராயர் இருக்கார்ல, யூ மீன் சீசர் அகஸ்டஸ்? அவரே தான்யா, அவரை தான் குடிமதிப்பு எழுதணும்னு சொல்லிட்டாரு. அதனால நான் வேற தாவீதான் ஊரானாச்சே, எங்கள் சொந்த ஊரான பெத்லஹேமுக்கு போக வேண்டியது இருந்தது. அந்த நேரம் பார்த்து மரியாளுக்கு தீராத பிரசவ வலி. ஐயோ அம்மா, ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு தீராத பிரசவ வலி வந்துச்சு. அதனால நாங்கள் அங்கே போக வேண்டியதாக இருந்தது.
ஆமாங்க, வழி வந்ததும் நாங்களும் எல்லா சத்திரத்துலேயும் போய் இடம் கேட்டோம். ஆனால் அந்த நாட்களில் சத்திரத்தில் எந்த சத்திரத்துலையுமே இடம் இல்லை. அதனால தான் ஒரு சத்திரக்காரர் அவருடைய மாட்டு தொழுவத்தில் இடம் கொடுத்தாரு. அதனால தாங்க ஏசப்பா மாட்டு தொழுவத்தில் பிறக்கதாயிருச்சு. இப்போ சொல்லுங்கள், நாங்களா காரணம் ஏசப்பா மாட்டு தொழுவத்தில் பிறக்க? சார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் லேபர் பெயின் வரது எமர்ஜென்சின்னு சொல்லி இங்கே எல்லாருக்குமே தெரியும். அப்படி தானேப்பா? சரி விடுங்க, அடுத்து யார் கூப்பிடுங்க. அடுத்தது நான் விசாரிக்க விரும்புகிறது குடிமதிப்பு கட்டளை போட்ட அகஸ்தராய சீசர் அகஸ்தஸ். நீங்கள் எதற்காக என்னை கூப்பிட்டீர்கள்? உங்களால் தான் ஏசப்பா மாட்டு தொழுத்தில் பிறக்க வேண்டியதாக போச்சு. எதுக்கு குடிமதிப்பு எடுக்க கட்டளையை போட்டீங்க? எதுக்கு? என்னாலயா? நான் உலகம் முழுவதும் தான் குடிமதிப்பு எழுத கட்டளையிட்டேன். அதில் எத்தனையோ குடும்பங்கள் இருந்திருக்கும், எத்தனையோ பேர் ப்ரெக்னென்ட்டாக இருந்திருப்பார்கள். ஏன் நம்ம பக்கத்து நாட்டு சிரியா நாட்டு தேசாதிபதி சிரேனியு காலத்திலும் தான் குடிமதிப்பு எழுதப்பட்டது. அதில் ஒருவர் ப்ரெக்னென்ட்டாக இருக்க அவங்களுக்கு பிரசவ வலி வந்து தங்க இடம் இல்லாமல் போய் மாட்டுத் தொழுவில் குழந்தை பிறந்து, இது எல்லாத்துக்கும் காரணம் என் மேல் சேர்த்து என் மேல் வழக்கு போடுவார்கள் என்று நான் என்ன கனவா கண்டேன்? இவர் மட்டும் என்ன கனவா கண்டாரு? அடுத்தது நான் விசாரிக்க விரும்புகிறது சத்திரக்காரர். அப்போ உங்களால் தானே ஏசப்பா மாட்டு தொழுவத்தில் பிறக்க வேண்டியதாக போச்சு. இது என்னடா வம்பா போச்சு? உலகம் முழுவதும் ஆட்கள் வரதும் போகிறதுமா ஒரே கூட்டம். என்னோட சத்திரத்தில் மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற ஒரு சத்திரத்தில் கூட தங்கறதுக்கு இடமே இல்லை. நான் தான் பிரசவத்தில் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு என் மனசு பொறுக்காமல் எனக்கு சொந்தமான மாட்டு தொழுவத்தை அவங்கள தங்க சொல்லி இடம் கொடுத்தேன். என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்க. சார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், மனிதாபமான அடிப்படையில் நடந்த இந்த விஷயத்தை இப்படி கேள்வி கேட்குறீங்க. சரி விடுங்க, அப்போ இதுக்கு யார் தான் காரணம்? தான் காரணம் ஏசப்பா மாட்டு தொழுத்தில் பிறக்கிறதுக்கு நான் தான் காரணம். நீ காரணமா? யார் நீ? நான் ஒரு சாதாரண மனுஷி, அவ்வளோதான். ஆனால் ஏசப்பா எனக்காக தான் தாழ்மையின் உருவம் எடுத்து மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாருங்க. எனக்காக மட்டும் இல்லாமல் அவர் படைச்ச உங்கள் ஒவ்வொருத்தருடைய பாவத்துக்காகவும் தான் ஏசப்பா மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரு. நான் செய்யறது பாவமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு செஞ்சிட்டு இருந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சு என்ன ஆண்டவர் ரட்சித்து மீட்கிறதுக்காக தான் தாழ்மையின் உருவம் எடுத்து மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரு. அது மட்டும் இல்லாமல் குலம் கோத்திரம் அப்படின்னு எந்த வேறுபாடும் இல்லாமல் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து ஏசப்பாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் மாட மாளிகையெல்லாம் விட்டுட்டு தாழ்மையின் உருவம் எடுத்து மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரு. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்த ஏசப்பா இன்றைக்கு நம்ம எல்லாருடைய உள்ளத்துலேயும் பிறக்கணும்னு விரும்புகிறாருங்க. அப்போது பாவிகளாக இருக்கிற நமக்காக தான், நம்ம எல்லாருக்காக தான் ஏசப்பா மாட மாளிகையும் விட்டு இந்த மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்த வாழ்த்தி நம்ம இந்த கிறிஸ்மஸை உண்மையாக கொண்டாடுவோம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ.